என்னோட ஈவினிங் ரொட்டீன்ல மெயினா இருக்கிறது டீ. டீ குடிச்சதுக்கு அப்புறமா தான் எந்த வேலையா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா மாவு அரைக்க வேண்டியது இருந்துச்சு. மாவு அரைச்சு எடுத்து வச்சுட்டு நைட் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை சட்னி ரெடி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா வேர்க்கடலை, 2 பல் பூண்டு, கொஞ்சமா புளி, 3 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து தாளிச்சோம்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடும். அதுக்கு காம்பினேஷனா கம்பு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். கம்பு தோசைக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். தம்பிங்களுக்கு சாப்பாடு குடுக்கலான்னு சொல்லி தோசைலாம் போட்டு எடுத்துட்டு போய், மூவி பார்த்துட்டே தம்பிங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருந்தேன். எனக்கு புடிச்ச மூவி ஓடிட்டு இருந்துச்சு கேடிவில. எத்தன தடவ பார்த்தாலும் அலுத்தே போகாது. சின்ன பிள்ளைலலாம் அந்த மூவிக்கு நான் ரொம்ப அடிக்ட்டா இருந்தேன். துள்ளாத மனமும் துள்ளும். அந்த மூவி பாட்ட கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும்? எந்த மூவிக்கு அடிக்ட்டா இருந்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல